அதே போல இன்னும் கூட அந்த மாதிரி குளத்து குளிக்கும் மஞ்ச கொண்டு குளத்துக்கே போனாலும் குளமும் பகையாச்சே. அது மாதிரி அப்படி அந்த குளமும் பகையாச்சு, என்ன யாருமே குளிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க என்று சொல்லுது போல. அதே மாதிரி அரைக்கும் மஞ்ச கொண்டு ஆத்துக்கே போனாலும் ஆறும் பகையாச்சே என்று சொல்லுது போல அந்த பாடல். இப்படி these songs on the whole raise questions of their singers with regard to their rights of enjoying life and of being free without any stigma of widowhood. அப்புறம் wish fulfillment. Tamil storytellers enjoy telling various types of tales. Genres such as numbskull tales. அதாவது நம்ஸ்கல்ங்கிறது முட்டாள்தனமான ஒரு ஆளை பத்தின கதை. அப்படி ஒரு ஜானரே இருக்கிறது. அதுல முக்கியமாக நான் நிறைய கதைகள் சேகரிச்ச போது சில கதைகள் கிடைச்சது. அதுல மாமியாரும் மருமகனை நிறைய இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அந்த மாமியார் வீட்டுக்கு போறாம அங்க அம்மா சொல்லி விடுறா, நீ ரொம்ப கெட்டிக்காரத்தனமா இருக்கணும்டா, நீ போய் அங்க கண்டபடி ரொம்ப உன்னுடைய இதை குறைச்சிக்காத, உன்னுடைய மதிப்பை குறைத்து கொள்ளாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். அவனுக்கு ஒன்றும் புரியல. அங்க போன உடனே அப்படி சாப்பிடுங்கன்னு எல்லாரும் ரொம்ப கெஞ்சுறாங்க. உடனே அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா சாப்பிட்டா இவன் பெரிய சாப்பாட்டுறாமன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு, இல்ல எனக்கு வேணாம் அப்படி. என்னங்க எள்ளு உருண்டை எங்க அம்மா ரொம்ப நல்லா பண்ணிருக்கு, எள்ள இடிச்சு அந்த இது பொடி சிம்லி உருண்டைன்னு சொல்லுவோம், அதை சாப்பிடுங்கன்னு உடனே வேணாம் அப்படின்னு ரொம்ப பிகு பண்றான். கடைசியில என்ன பண்றது, எல்லாரும் சாப்பிட்டாங்க. அதுல உண்மை இல்லை, அந்த இது இருக்குல்ல உரல, அதை இந்த நிலத்துல பதிச்சிருப்பாங்க, அதுல போட்டு நல்லா இடிச்சிருக்க அந்த அம்மா, நல்லா வலிச்சு சாப்பிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சு. ராத்திரி ஆன உடனே இந்த மாப்பிள்ளை அந்த மருமகன் என்ன பண்றாரு, ரொம்ப ஆசையா இருக்கு, எல்லாரும் இப்படி சாப்பிட்டாங்களே, நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டோமே அப்படின்னுட்டு என்ன பண்றாரு, அதுல போய் இப்படி பாக்குறாரு. கையால் எடுத்தா வரவே மாட்டேங்குது. உடனே நாக்கால நக்கி பார்த்தா அப்படி உள்ளுக்குள்ள விட்டா அதுக்குள்ள தலை போயிடுச்சு. அதுக்குள்ள தலை போய் வரவே மாட்டேங்குது. அப்படி ஒரு கதை. இந்த மாதிரி இது என்னன்னா, ஏன் இந்த மாதிரி கதையெல்லாம் வந்தது அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த மருமகன் என்பவன் இங்க நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், நிறைய பேர் அவங்கவுங்க பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நான் எனக்கும் 3 பொண்ணு, எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த மருமகன் அப்படின்னு சொன்னா சாதாரண என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இத்தினோண்டு ஒரு புல்ல கிள்ளி போட்டா கூட மாப்பிள்ளைன்னு சொன்னா அதை அப்படி நிமிந்து உட்காந்துக்குமா. அப்படி ஒரு அந்த மாதிரியான ஒரு இது உண்டு. நம்ம சொல்லுவாங்க, நான் சொல்லலைங்க, இது உண்மைதான். அதனால அந்த மாப்பிள்ளை இந்த மாமியாருக்கும் மாமனாருக்கும் அந்த மாப்பிள்ளை பார்த்தா வரவேற்கணும், ஐயா மாப்பிள்ளை ரொம்ப இதா இருக்கணும். ஆனால் அதுதான் இந்த கதையில வெளிப்படுதுன்னு, அதாவது நேரடியாக மருமகனை ரொம்ப மதிக்க வேண்டி இருக்கின்றது. அதாவது they have to respect. ஆனா கதையிலையாவது நம்ம கேள்வி பண்ணி தீர்த்துக்கோமே, நம்முடைய மனசை மனசை ஆற்றிக்கொள்ளுது. அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி நம்ஸ்கல் டேல்ஸ் வருது, அதாவது மாமியார் மருமகனை கிண்டல் பண்ணுவது போல. அதாவது நேரடியா இங்க இல்ல, அதான் போய் கொடுக்குறாங்களா, ஆனா சாப்பிட மாட்டேங்கிறாரு அவரு. கடைசியில நாக்க போய் தலையை விட்டுக்கிட்டு தலை எடுக்கவே வரல. அதே மாதிரி மூட்டை மேல ஏறி உட்கார்ந்து இருப்பாரு. அதாவது கீழே அவர் உயர்வான இடத்தில் உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்கன்னுட்டு மூட்டை மேல ஏறி உட்கார்ந்துக்குவார். இந்த மாதிரி பல கதை, அதாவது அவருக்கு மூளையே கிடையாது என்பது போல அந்த மாதிரி கதைகள்லாம். அடுத்த அமர்வு தலைவர் நேரடியாக என்னை பார்த்து சொல்லாமல் சொல்கிறார். அதனால இதுல அப்படி நிறைய கதைகள் வருகின்றன. இதுல 1-2 இதை மட்டும் சொல்றேன். Another tale explains how a woman escapes from the punishment by the village panchayat for having sex with her paramour. The first tale is well known. நிறைய டேல் வருது. அதுல என்னென்ன முக்கியமான குறிப்புகள் என்னவென்றால், 1 மேல் டாமினன்ஸ், 2வது உமன்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ், 3வது ரிலிஜியஸ் சிக்னிபிகன்ஸ் டு சர்டன் ஹவுஸ் ஹோல்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இதுல கதை 3 கொடுத்துருக்கேன், அதெல்லாம் இங்க சொல்ல முடியல. அப்புறம் அந்த பெண்ணினுடைய கற்பு, a woman's chastity is advocated by written literature. உங்களுக்கு இலக்கியத்துல, பழைய இலக்கியத்துல பார்த்தா, நம்ம எப்ப பார்த்தாலும் சங்க இலக்கியத்துல வீரமும் காதலும் அப்புறம் கற்புன்னு எப்ப பார்த்தாலும் கற்பு தான் சொல்றோம். ஆனால் இங்க இந்த நாட்டுப்புற இலக்கியத்துல பாத்தீங்கன்னா அந்த கற்பு அவங்கள ரொம்ப சொல்லுவதே இல்லை. அடிக்கடி
அந்த இன்னொருவனோடு இது உறவு கொள்வது போலெல்லாம் இருக்கின்றது. ஏன் அந்த மாதிரி கதையெல்லாம் வருது? அது மட்டும் இல்ல, அதாவது ஒரு குறிப்பிட்ட வகையில மட்டும் அதிகமாக, அதாவது நாட்டுப்புற கதை என்ற அந்த இலக்கிய வகையில பெண் தன்னுடைய கணவனுக்கு தெரியாமல் இன்னொருவனோடு உறவு கொள்வது போல பல கதைகள் இருக்கின்றன. ஆனால் கதைப்பாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி இருக்காது. அங்கே இலக்கியம், அதாவது எழுத்திலக்கியம் போல கதைப்பாடலில் அந்த ஒரு பெண் என்றால் மிகவும் உயர்வானவள், அவளுக்கு அந்த கற்பு என்பது மிக அந்த மாதிரி போகுது அது. அதனால இலக்கிய வகைமை ஒரு காரணமாக இருக்கின்றது. அதாவது ஒன்று கதையில பார்த்தா வேற மாதிரி இருக்கு, அதாவது கேவலமா சொல்றாப்புல இருக்கு. எல்லா கதையும் இல்ல, பல பல கதைகள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கதைப்பாடல்ல பார்த்தா எழுத்திலக்கியம் போல உயர்வாக அவளுடைய கற்பு சிறந்தது என்று சொல்லி அடிக்கடி வற்புறுத்துவது போல அங்கே சொல்லப்படுகின்றது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் என்னால் அது பூரா சொல்ல முடியாது. அதனால கடைசியில் என்ன முடிச்சுக்கிறேன்.